முதல் அணியாக ராமனே என்கிற அணியின் தலைவர் நாவரசர் கவிஞர் விஜயகிருஷ்ணன் அவர்களை பேச அழைக்கிறேன். கம்பன் வாழ்க, கன்னித்தமிழ் வாழ்க, வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாலியினுடைய வழக்கில் மிகச் சரியான தீர்ப்பை வழங்கி ராமனை காப்பாற்றி வாலியை கரை சேர்த்த எங்கள் மாண்புமை நீதியரசர் அவர்களே, ரொம்ப அருமையாக சொன்னார்கள். அவன் ஆசி இருந்தால்தான் அவனாசியில் பிறக்க முடியும். அதே போல கும்பாபிஷேகம் நடத்திய விஷயங்களை பற்றி ரொம்ப சிறப்பாக பேசினார்கள். இங்கு கம்பனுக்காக ஒவ்வொரு ஆண்டும் கம்பாபிஷேகம் நடக்கிறீர்கள், கம்பனுக்கான அபிஷேகங்கள். நடுவர் ஐயா ரொம்ப அழகா சொன்னார். நான் 14 ஆண்டுகள் ராமன் வனவாசம், நான் 12 ஆண்டுகள். அந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தானே கும்பாபிஷேகம். அதனால உங்களுடைய வருகை என்பது அத்தகைய சிறப்பை பெறுகிறது. மதிப்பிற்குரியவர்களுக்கு ராம்ராஜ் என்பது போல கம்பனை பதிப்பிற்குரியவர்களுக்கு இந்த கம்பன் கழகம் பாராட்டுகின்றோம். கம்பன் கழகத்தைச் சேர்ந்த ஆண்டோரே சான்றோரே, இந்த பட்டிமண்டபத்தில் தன்னுடைய துவக்க உரையாக அவர் அழகாக ஒரு கிராம நிர்வாக அலுவலரை பற்றி சொன்னார். அந்த நாளில் குறிப்பா இப்படிப்பட்ட ஜாதி வேற்றுமைகள் வரக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இப்படி சட்டங்கள் எல்லாத்தையும் ஏற்றினார்கள் என்று அழகாக தன்னுடைய துவக்க உரையிலே சொல்லியிருக்கார். கம்பனுடைய பாத்திரங்களை காப்பியத்தை படிக்கின்ற போது என்ன பிரமிப்பு ஏற்படுகிறது. இதுதானே எந்த பாத்திரம், ராமனா இலக்குவனா வாலியா அப்படின்றது நம்முடைய குறிக்கோள். பிரமிப்புன்னா என்னங்க? ஒரு ஆச்சரியம். பிரமிப்பு என்பது ஆற்றலில் இருக்கலாம், அன்பால் இருக்கலாம், செயலால் இருக்கலாம். அத்தனையுமே பிரமிப்பை ஊட்டியவன் ராமன் தான் என்பது எங்களுடைய வாதம். அந்த வாதத்திற்கு வலு சேர்க்கிற விதமாகத்தான் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நடுவர் ராம சுப்பிரமணியம், நிகழ்ச்சியினுடைய தலைவர் ராம்ராஜ், இதனுடைய செயலர் ராமகிருஷ்ணன். அங்கே தீர்ப்பு முடிஞ்சு போச்சு. ஒரு பின்னலாடை தொழில் அழகாக செய்கின்ற இந்த நகரத்திலே கம்பன் என்கின்ற அந்த கரும்பினுடைய கண்ணலாடையை நெய்வதற்கான ஒரு அருமையான நிகழ்ச்சி நடத்துகின்ற உங்களை பாராட்டுகின்றோம். அத்தனை பேர் ஒரு கரவொலி எழுப்பி இந்த கம்பன் கழகத்தை பாராட்டுங்க. மகிழ்கிறேன். சென்னை கம்பன் கழகத்துடைய துணை செயலர் என்ற முறையில் எங்கள் கம்ப கழகத்தின் சார்பாகவும் நான் எங்களுடைய அன்பையும் பாராட்டியும் சொல்கின்றேன். இந்த இடத்துல ஒவ்வொரு காவியத்துக்குமே ஒரு அழகான இருக்கு. கந்தபுராணம் என்பது அது ஒரு கதி நூல், சிலப்பதிகாரம் விதி நூல், மகாபாரதம் மதி நூல், சீவக சிந்தாமணி பதி நூல், பெரிய புராணம் துதி நூல், கம்பராமாயணம் நதி நூல். இது கவியரசர் கண்ணதாசன் சொன்னது. எப்படி ஒரு நதி ஓட்டமாக இருக்கிறதோ அதை போலத்தான் கம்பனுடைய காவியம். அந்த நதியிலே அள்ள அள்ள குறையாத பல பொருட்கள் கிடைக்கும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த பொருளை எடுத்துக்கொண்டீர்களானால் அந்த ஒழுக்க நெறி, இந்த அரங்கத்தில் பேசிய அந்த ஒழுக்க நெறி நமக்கு கிடைக்கும். இதுதான். அப்ப ஒழுக்க நெறியில் வாழ்ந்து காட்டியவன் யார்? அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்ற நெறிக்காக வாழ்ந்தவன் யார்? யாரை பார்த்து பிரமிப்படைகிறோம்? ஐயா, நீங்க அழகா சொன்னீங்க அந்த விஏஓ கையெழுத்து போடலன்னு. நல்லது. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழல் வர வேண்டாம் என்பதற்காகத்தான் ராமன் ஒரு பிரமிப்பான விஷயத்தை செய்தான். அதுதான் குகனடும் ஐவரானோம், முன்பு பின் குன்று சொல்வான் மகனோடும் அறுவரானோம், எம்முடைய அன்பின் வந்த அகலமர் காதல் ஐய நின்னடும் எழுவரானோம், புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொலிந்தான் நுந்தை. அப்ப ஒரு வேடுவன், ஒரு அரக்கன், ஒரு குரக்கன், இவர்களிடையே ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்காக, ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவதற்காக கம்பன் செய்தான் என்றால் ராமனுடைய ஒரு பிரமிப்பு அல்லவா? அதே வேணாங்க. இன்னைக்கு எத்தனை பிரச்சனைகள். அவர் சொன்னார் ரொம்ப அழகா, ஒரு நிறைய பணம் வந்தா சுற்றம் விலகும் அப்படின்னு. ஆனால் அன்று பாருங்க, தன்னுடைய தந்தை அந்த புறத்தில் முடிவு மாற்றி விட்டது. மாற்றுத்திறனாளி முடிவை மாற்றிவிட்டால் கோனி. அதாவது அரச மண்டபத்திலே ஒரு முடிவு, ராமனுக்கு பட்டாம் சூட்ட வேண்டும் என்று அந்த புறத்திலே முடிவை மாற்றிவிட்டார்கள். இதுக்கு பேர் சட்ட முரண், கான்ஃப்ளிக்ட் ஆஃப் லா.
இந்த சட்ட முரணை தீர்ப்பது யார்? அதான் ராமனுடைய பிரமிப்பு. அவன்தானே பயனாளி. முதல்ல அரச மண்டபத்திலே அவனுக்குத்தான் ஆட்சி என்கின்ற போது அவன் பயனாளி. அந்த புறத்திலே அவனுக்கு ஆட்சி இல்லைன்னப்போ பயனாளி இல்லை. பயனாளி இல்லை. இந்த சட்ட முரணை தீர்த்தது ராமன் தானே. ஆடிசூழ் உலகலாம் பரதனை ஆள நீ போய் தாடிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூடி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டின் வா என்று ஏம்பினான் அரசன் என்ற போது சரி போறேன் அப்படி ஒத்துக்கொண்டான். இன்னைக்கு காலகட்டத்தில் கம்பன் கழக தலைவர் சொன்னது போல இன்னைக்கு காலகட்டத்தில் தேவையான ஒன்று குடும்பங்களுக்குள் இருக்கின்ற ஒற்றுமை. அந்த ஒற்றுமையை ஒரு பிரமிப்பான முடிவினால ஏற்படுத்தியவன் ராமன். எப்படின்னா இன்னைக்கு எங்க இடத்துல பார்க்குறேங்க, குடும்பத்தில் சொத்தை பிரித்து கொடுன்றான். ஒரு பிள்ளை இருந்தால் கூட அப்பா கிட்ட சொத்தை பிரித்து கொடுன்றான். சில வீட்டு எங்கிட்ட சொத்தே இல்லைன்னா சொத்தை வாங்கியாவது பிரித்து கொடுன்றான். அந்த அளவுக்கான குடும்ப சிக்கல்களும் சூழல்களும் இருக்கின்ற காலத்தில் அவன் ரொம்ப அழகாக இப்பொழுது எம்மனூரால் இயம்புதற்கு எளிதே யாரும் செப்பரும் குணத்து ராமன் திருமுக செவ்வி நோக்கி எப்போ முன்ன, அதாவது ஒப்பதே முன்பு முதல்ல சொல்லியிருக்கார். பின்பு அவ்வாசகம் உணர கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையை வென்றதம்மா. செந்தாமரைன்னு சொல்ல, செந்தாமரையை விட வென்றது அப்படின்னுச்சு. எப்படிப்பட்ட ஒரு மனநிலை! நீங்க மனவியல் ரூபமாக பார்க்கின்ற போது ராமனுடைய மனநிலை எப்படி இருந்தது நீங்க அந்த இடத்துல நின்று பார்த்தீர்களானால் இது ஒரு பிரமிப்பான விடயம் தானே. அது மட்டுமா, தன்னுடைய தம்பி கோபமா பேசுறார், இலக்குவன் ரொம்ப கோபமா பேசுறார். அதை ஏற்றுக்கொள்ளலாமே. அவர் சொல்கின்ற பாடல்ல மன்னவன் பணி என்றாகின் நுண்பணி மறுப்பனோ பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதுன்றது வேற மாதிரி கூட பொருள் கொள்ளலாம். இந்த பின்னவன் பெற்ற செல்வம் எண்ணிதானே அப்படின்னு கூட பொருள் கொள்ளலாம். ஆனா கம்பன் அப்படி பொருள் கொள்ள வைக்கல. அப்ப பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோன்னு சொல்லிட்டு பின்னால் இருக்கவனுக்கு அப்படின்னுச்சு இலக்குவனுடைய கோபம் இருக்குச்சு. இது நதியின் பிழை என்று நறும்புணல் இன்பை, அது நதியினுடைய பிழை இல்லை, இது விதியின் பிழை அப்படின்ட்டு இலக்குவனுக்கும் விளக்கி தன்னுடைய சுற்றத்தார் நகர மக்கள் எப்படிங்க அந்த அயோத்தி மக்கள்லாம் அப்படி ஆரவாரமா இருந்தாங்க, ஆர்த்தனர் கழித்தனர் வேர்த்தனர், அப்படிப்பட்ட மக்கள் எல்லாருமே புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக ஒருவன் கானகத்துக்கு சென்றான் என்றால் நீங்க நினைச்சு பாருங்க. ஒரே ஒரு நொடி இல்லை அதெல்லாம் கிடையாது, எப்படியும் இதான ஒரு வசிட்டர் மூலமா ஒரு திட்டம் போடலாம், ராமன் ஆட்சியில் ஏறலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு முடிவெடுக்க முடியாதா? ஏன் முடியாது? ஆனால் ஒருவன் இப்படிப்பட்ட காப்பியத்தை நகர்த்துவதற்காக கானகம் போக வேண்டும் என்பதற்காக ஒரு செஞ்சாலும் சாதாரண விஷயமே இல்லைங்க. பிரமிப்பு அப்படின்றது சாதாரண இல்லை. ஒருத்தர் புருஷ முண்டாட்டி 2 பேரும் கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போயிட்டு அந்த மனைவிக்கு ஒரு புடவை, அவங்க மாமியாருக்கு ஒரு புடவை, அதாவது இவங்க அம்மாவுக்கு ஒரு புடவை வாங்க போகிறாங்க. போய் பார்த்தவொடனே ஒரு இடத்துல மனைவி பார்க்குற அந்த புடவை ரொம்ப நல்லா இருக்குன்னு அந்த புடவை 3000 ரூபாய், சரிம்மா நீ எடுத்துக்கோ. எங்கே உங்கள் அம்மாவுக்கு நீ தானே ஒன்று பாருன்னாலும் ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுக்கிறாங்க. அந்த 2 புடவையும் எடுத்த உடனே மனைவி என்ன பண்ணுறான்னா ரொம்ப லாபகமாக இந்த அம்மா ஏதாவது சொல்லுவாங்களே, எப்பயும் ஏதாவது திட்டிகிட்டே இருப்பாங்களே மாமியார்னு சொல்லிட்டு இந்த 3000 ரூபாய் புடவையில் இருக்கிற லேபிள் எடுத்து 300 ரூபாய் புடவையில் ஒட்டி, இந்த 300 ரூபாய் புடவையில் இருக்கிற லேபிள் எடுத்து 3000 புடவையில் ஒட்டி வீட்டுக்கு வந்த உடனே அங்கே பார்த்துட்டு அம்மா இதே மாதிரி உங்களுக்காகத்தான் நான் புடவை வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு இவனுடைய மனைவி கொண்டு போய் கொடுக்குறான். அந்த அம்மா பார்த்துட்டு இது என்னம்மா விலை அப்படின்னா, அம்மா இது 3000 ரூபாய், அது 300 ரூபான்னு. அம்மா நீ அலுவலகத்துக்கு போகிற, எதுக்குமா எனக்கு 3000 ரூபாய்க்கு புடவை, இந்த புடவையை நீயே எடுத்துக்கோ. இதுவை பாருங்க, அவளுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்குது. ஸோ வாழ்க்கையில் ஒருத்தருடைய நடை உடை பாவனைகளிலே பல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான காரணம் என்னவென்றால் அந்த செயல்கள். அந்த செயல்களில் ராமனில் பிரமிப்பு ஏற்படுதுன்னா நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரே ஒரு முக்கியமான ஒரு காட்சி, இன்று போய் போர்க்கு நாளை வா. இன்று போய் போர்க்கு நாளை வான்னு சொன்னது எல்லாருக்கும் தெரியும். அது ஏன் சொன்னாங்க இன்று போய் போர்க்கு நாளை வா, இல்லை போரிட நாளை வாவா? இல்லை, கம்பன் ஒரு 6 பாடல்களில் ரொம்ப அழகாக அந்த இடத்த சுட்டுகிறார். இது இன்று போய் போர்க்கு நாளை வான்னு சொல்லிட்டு அதோட நிற்கலை. அந்த 6 பாடல்களில் முதல் பாடலில் ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பாடலை சொல்றேன் பாருங்க. நின்றவன் நிலை நோக்கிய நெடுந்தகை. என்ன மாதிரி சிச்சுவேஷன்? ராவணன் வெறுங்கையோடு இருக்கான், ராவணன் நிராயுதபாணியா இருக்கிறான். அந்த நேரத்தில் ராமனுடைய சாரதி சொல்கிறான், இந்த நேரத்தில் நீ அம்பு போட்டால் உடனடியாக ராவணனை கொன்று விடலாம், அவனை கொன்று விடு. ராவணனுடைய அந்த தேர்ப்பாகன் சாரதி
ஒரு பக்கத்துல தேரை நகர்த்தி விடுகிறான். காரணம் நிராயுதபாணியாக தன்னுடைய தலைவன் இருக்கிறான். அந்த நேரத்தில் போடலாம் இல்லையா? ஏன் போடல ராமன்? மிகப்பெரிய கேள்வி. இன்று போய் போருக்கு நாளை வா, போருக்கு தான் வர சொன்னாரா? ஏன் அப்படி சொன்னார்? அப்பதான் பாருங்க, ஏற்கனவே அங்கதன் மூலமாக ஒரு முறை சொல்லி, என்ன நீங்க சீதையை விட்டேனா அப்படின்ற அளவுக்கு சொல்லி கூட விடலை. இப்ப இன்னொரு வாய்ப்பை வழங்குகிறான். மனிதர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது, தனக்கு துன்பம் இழைத்தாலும் மற்றவர்கள் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய கருத்தை சொல்லியிருக்கிறான். அதான் அப்ப சொல்றா, நின்றனன் நிலை நோக்கிய நெடுந்தகை இவனை கொன்றல் உன்னிலன் வெறுங்கை நின்றான் என கொள்ளா. இன்று, அதாவது இன்னைக்கு, இன்று அவன் உன்னுடைய தீமை என்பதை உணர்ந்தால் சரி, அப்ப இசையோடு வாழ்வான் அப்படின்றத கம்பனுடைய வரிகளில் போடுகின்ற போது ஒருவனுக்கான வாய்ப்பை அளிக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய பிரமிப்பு. அதே போல மற்றவர்களுக்கு உதவுவது. இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரை பற்றி பாராட்டி பேசுகின்ற போது அது உழைப்பின் பால் வந்தது. இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா இதை ஒரு நாள் 2 நாள்ல வந்தது இல்லை. அழகா சொன்னார்கள். அதாவது வாழ்வதற்கு பொருள் வேண்டும், ஆனால் வாழ்வதிலும் பொருள் வேண்டும். வாழ்வதற்கு பொருள் வேண்டும், ஆனால் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் அப்படின்னு தன்னை சேர்ந்தவர்களை அணைக்கும் விதமாக அனுமன் கடைசியில எல்லாருக்குமே பட்டாபிஷேகம் முடிந்து எல்லாருக்குமே பரிசு கொடுத்தாச்சு. ஆனா அனுமனுக்கு மட்டும் என்ன கொடுக்கிறது என்ற ராமன் இது பண்றார். ராமனுக்கு அனுமனுக்கு என்ன கொடுக்கிறது? அனுமனுடைய அத்தனை விடயங்களையும் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ராமாயணத்துல ஒவ்வொரு இடத்திலையும் அனுமன் தானே செஞ்சிருக்காரு. அப்போ ராமன் எப்படி, இது ஒரு மிகப்பெரிய பிரமிப்பான ஒரு செய்தியாத்தான் பார்க்கின்றோம். ஒருவரை நாம் கௌரவிக்க வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும்? அப்ப அனுமனை பார்த்து ராமன் இவருக்கு என்ன கொடுக்கிறது யோசனைச்சே. அப்ப உடனே அவர் அனுமனை பார்த்து கிட்ட வர சொல்றாரு. கிட்ட வர சொல்லிட்டு அந்த மாருதியை பார்த்து, மாருதி இங்க வா, மாருதி தனை ஐயன் மகிழ்ந்து இனிது அருளின் நோக்கி ஆர் உதவிடுதற்கு ஒப்பார், உன்னை போல உதவி செய்யறதுக்கு யார் இருப்பாங்க? அன்னைக்கு நீங்க செய்த அந்த பேர் உதவிக்கு முன்னால ஒண்ணுமே இல்லை, என்னால் ஒண்ணுமே இல்லை, அதனால என்னை பொருந்துற புல்லுக. அதாவது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சின்னவங்க பெரியவங்க சின்னவங்களை அணைச்சுப்பாங்க. ஆனா அனுமா நீ என்ன அணைத்துக்கொள் என்று ராமன் சொல்லியிருக்கிறார் என்றால் எந்த அளவுக்கு ஒரு மனிதத்துவத்தில் ஒரு மனிதனாக வந்த தசரத ராமன் எந்த அளவுக்கு தெய்வ நிலையில தன்னுடைய மனதை உயர்த்தான். அப்ப ஒவ்வொரு மனிதனும் தன்னால் உயர முடியும் என்பதற்கான மிகப்பெரிய அடையாளம் தான் ராமன் ஒன்று அந்த தனக்கான ஒரு ராஜ்யத்தை, தனக்கு கிடைத்த ராஜ்யத்தை சூழலுக்காக பரவாயில்லை அப்படின்ட்டு அவனுடைய சிரித்த முகத்தோடு அங்கிருந்து அகன்றது. இரண்டாவது, கும்பனை அவர் அந்த அளவுக்கு குகனை அவர்கள் அரவணைத்தது. மூன்றாவதாக அனுமனுக்கான அத்தனை வித்தியாசமான தன்னுடைய தோழனை, இது ஒரு பெரிய மேனேஜரல் டெக்னிக். ஒவ்வொரு நிறுவனத்திலும் பணிபுரிகின்றவர்களை அந்த மேலதிகாரி எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கான மிகப்பெரிய விடயங்களை ராமன் வழங்கியிருக்கிறார். அதனால் ராமனே பிரமிப்பு மிக்க ஒரு பாத்திரம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.